ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி தரிசனத்துக்கு ஃப்ரீ டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக சீனியர் சிட்டிசன் ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சனுக்கு ஓப்பன் ஆன டிக்கெட் தான் நம்ம புக் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். டிக்கெட் போடுறதுக்கு நீங்கள் டிடி தேவஸ்தானம்ஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். அதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். நம்பர் கொடுத்தோன்னே கெட் ஓடிபி கொடுங்க. மெசேஜ் வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் பண்ணனே உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, அதை நம்ம எப்போ புக் பண்ணலாம் வித் டேட் அண்ட் டைமோட உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த டிக்கெட் வேணால் எப்போ வேணால் புக் பண்ண முடியாது. அதில் அவங்க எப்போ டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் அண்ட் டைமில் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். அப்போ மட்டும்தான் நம்மளால் புக் பண்ண முடியும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டிக்கெட்ஸை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ தென் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் தர்ஷன்ஸில் டிஃபரன்ஸ்லி ஏபிள்டு ஆர் சீனியர் சிட்டிசன் ஆர் மெடிக்கல் கேசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டைம் ஓட ஆரம்பிக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா சர்வரோட அவைலபிலிட்டி அண்ட் செஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் 1 minute, சம்டைம் 4 minutes கூட உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் பேக் போகாமல் அப்படியே வெயிட் பண்ணி டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். இப்போ டைம் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் ஆனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு அந்த மந்தில் அவைலபிளான டேட்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் காட்டும். ரெட்டில் இருந்ததுன்னா கோட்டா ஆல்ரெடி ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ளூவில் இருந்ததுன்னா கோட்டா ரிலீஸே ஆகலை. எல்லோவில் இருந்தால் ஃபில்லிங் ஃபாஸ்ட், கிரேயில் இருந்தால் ஸ்லாட் நாட் அவைலபிள். ஸோ க்ரீனில் இருக்கிறது நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே சேவா ஸ்லாட்ஸில் கேட்டகரியில் சீனியர் சிட்டிசன், மெடிக்கல் கேசஸ், டிஃபரன்ஸ்லி ஏபிள்டு இதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எது கொடுத்தாலும் நீங்கள் டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சீனியர் சிட்டிசன்னா உங்களுக்கு மினிமம் 65 ஏஜ். ஸோ அதனால் அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு புக் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபில் பண்ணிவிட்டு அக்கம்பனி வித் ஸ்பௌஸ் ஆர் நாட், அதாவது உங்களோட ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ கூட வராங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் டேட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாட் அவங்க கொடுத்துருப்பாங்க 3 PM, அதை சூஸ் பண்ணிக்கணும். தென் அதுக்கு கீழே இருக்கிற அக்ரி த டைம் ஸ்லாட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இதில் வேறு எக்ஸ்ட்ரா டைம்லாம் சூஸ் பண்ண முடியாது, அவங்க கொடுத்துருக்கிறது மட்டும்தான். தென் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா தென் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். இதில் மேண்டேட்ரியாக இமெயில் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி நீங்கள் உங்களோட ஓன் டீட்டெயில்ஸ் இதில் என்டர் பண்ணணும். அப்புறமா நீங்கள் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். அதாவது யார் போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட நேம், உங்களோட வயசு, மேல் ஆர் ஃபீமேல் அதை சூஸ் பண்ணணும். எந்த ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆதார் கார்டோட நம்பர் அதில் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்கள் கூட வர்ற உங்களோட ஸ்பௌஸ் டீட்டெயில்ஸ், ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ அவங்களோட டீட்டெயில் நீங்கள் என்டர் பண்ணணும். அவங்களோட நேம், வயசு, மேல் ஃபீமேல், அவங்களுக்கும் ஆதார் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட்டு செல்ஃப் கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஆதார் டாக்குமெண்ட்டை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும். அதோட சைஸ் வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துட்டு இதை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஷோ பண்ணும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு புக் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா புக்கிங் சக்ஸஸ்ஃபுல், டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதில் நீங்கள் அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்லை. இது உங்களுக்கு ஃப்ரீ தான். அதனால இமீடியட்டாகவே உங்களுக்கு புக் ஆயிரும். இதில் நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட் விசுவலாக ஷோ ஆகும். இதை நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்புக்கோ மெயிலுக்கோ இல்லை யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி ஒரு 5 minutesக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ணணும். இல்லைனா எல்லா ஸ்லாட்டுமே உங்களுக்கு அன்அவைலபிள் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ வேறு யாருக்காவது நீங்கள் இன்னும் 2 பேருக்கு புக் பண்ணணும்னா எகெயின் நீங்கள் பேக் வந்துட்டு அதே சேம் சர்வீசஸ் ஆப்ஷனில் தர்ஷனில் அந்த சீனியர் சிட்டிசன் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா எகெயின் டைம் ஓடும். டைம் ஓடி முடிச்சதுக்கப்புறமா சேம் ப்ராசஸில் நீங்கள் புக் பண்ணலாம். ஆனால் இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன், டிக்கெட் அவ்வளோ வேகமாக முடிஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கோட்டா ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. அந்த மாதத்தில் இருக்கிற எல்லா டேட்டுக்குமே உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது அதில் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுக்க போனாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிளாக இருக்காது. ஏன்னா எல்லா நாளுக்கான டிக்கெட்டையுமே ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க, கோட்டா ஃபுல் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் சர்வர் ஏறனால கூட இந்த மாதிரி வரலாம். ஸோ மேலே போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை அப்பப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஏதாவது கோட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே அவைலபிள் காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா நீங்கள் புக் பண்ணலாம். பட் ஸ்டில் எல்லாமே ரெட்டாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, புக் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்மாக வேணும்னா நீங்கள் பெட்டர் ஒரு 2-3 மொபைலில் ட்ரை பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட லேப்டாப் அண்ட் மொபைல் 2 இருக்குன்னா 2லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸில் அட் அ டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது கூடவே உங்களோட நேம், ஆதார் ஐடி இந்த டீட்டெயிலாம் நீங்கள் கிளிப் போர்டில் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டிக்கெட் போடும்போது நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் அதில் ட்ராப் டவுனில் சூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே மாதிரி டிக்கெட் போகணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. மறுபடியும் உங்களை வேறு ஒரு தகவல் கொண்ட வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.